கடலூர் மாவட்டத்தில் தேமுதிகவின் மாநில மாநாட்டை கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா கொடியேற்றி தொடங்கி வைத்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், கடலூரில் நடக்க தேமுதிகவோட இந்த மாநாடு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது? என்னென்ன முடிவுகள் இதில் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? அபிநயா, தேமுதிகவின் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக தற்போது அரசியல் கட்சியினர் உற்று நோக்கக்கூடிய ஒரு மாநாடாக தற்போது இந்த தேமுதிகவின் மாநாடு அமைந்திருக்கிறது. மக்கள் உரிமை மீட்பு மாநாடு என்று 2.0 என்று தேமுதிக சார்பில் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தற்போது பாசார் என்ற பகுதியில் சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் முதல் துவக்கமாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது 100 அடி கம்பமுடைய அந்த கொடி கம்பத்தின் மாநாட்டினுடைய கொடி கம்பத்தினையும் அவர் கழக கொடியினையும் தற்போது ஏற்றியிருக்கிறார். தொடர்ச்சியாக கலை நிகழ்ச்சிகள் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் ஏற்கனவே தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மாநாட்டில் கூட்டணி தொடர்பான அறிவிப்புகளை வெளியிடுவதாக அறிவித்திருந்தார். ஆனால் ஏற்கனவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமமுக வைத்த நிலையில் தற்போது இருக்கக்கூடிய வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைப்பது குறித்து ஏற்கனவே மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு புகார் பெட்டி என்பது சென்னையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த மாநாட்டில் மாலை 6 மணிக்கு அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொண்டர்கள் மத்தியில் ஒரு நல்ல கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பல கருத்துகள் இங்கே ஏற்கனவே தொண்டர்கள் நிர்வாகிகள் தெரிவித்திருந்தனர். அதாவது ஒரு சிலர்கள் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும், மற்றவர்கள் திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று பல கருத்துக்களை தொண்டர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒரு எந்த கூட்டணிக்கு தேமுதிக செல்லும் என்ற நிலைப்பாடை இன்று மாலை அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார். தொடர்ச்சியாக மாநாட்டின் முதல் நிகழ்ச்சியான கொடியேற்றும் நிகழ்ச்சி என்பது நிறைவு செய்திருக்கிறது. மீண்டும் அவர் தனியார் விடுதிக்கு சென்றிருக்கிறார். தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். காலையிலிருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருகைக்காக அனைத்து ஏற்பாடுகளும் மாநாட்டில் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது தொண்டர்கள் இப்போதுதான் வருகை தர இருக்கிறார்கள். ஏனென்றால் காலையிலிருந்து கூட்டம் என்பது அதிகரிக்கவில்லை. ஆனால் தற்போது கூட்டம் என்பது அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையிலும் ஒரு போலீசார் என்பது பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அபிநயா, தேமுதிகவினுடைய இந்த மாநாடு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரேம்.